இந்த 13 அப்படிங்கிற ஒரு எண்ணையே வந்து நெறைய பேர் டோர் நம்பரா வைக்கவே மாட்டாங்க. 12A, 12B அதுக்கப்புறம் 14ஆ போயிடுவாங்க சார். 13ஆம் நம்பர் வீடு இந்த மாரிலாம் நெறைய திகில் விஷயங்கள் வந்திருக்கு. திகில் படங்கள் வந்திருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட 13ஆம் எண்ண பத்தி நீங்க சொல்லப் போறீங்க. அதற்கு உரித்தான குறியீடும் சொல்லப் போறீங்க. 13ஆம் எண்ணின் குறியீடு கழுதை. கழுதை. பொதுவாக சொல்கிறேன்ல, கழுதையை பார்த்தாலே அதிர்ஷ்டம். கழுதையை காலம்பரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைய தினம் அவங்களுக்கு நடக்கிறது அவ்வளவும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். அப்போ கழுதையை பார்த்தாலே அதிர்ஷ்டம். 13ஆம் எண் கொண்டவர்களை திருமணம் செய்தாலே அதிர்ஷ்டம். ஏன்னா 13ஆம் எண்ணில் பிஸ்னஸ்லாம் இது வரைக்கும் பண்ணி மாதிரி ஒரு 13ஆம் பேர் தோற்றதை வரலாறு இல்லை. ஒருத்தரையாவது சொல்லுங்கள். அதுதான் உதாரணம் 2 பேரை சொன்னேன். நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். உலக அளவில் பார்த்தீங்கன்னா 13 ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கு. அதை நம்ம எப்படி சனி பகவானை நம்ம வந்துட்டு அது வந்துருச்சுனாவே அது அப்படியே பயந்து அது ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அது வேலை செய்யாது. 14ஆம் எண் பிறந்தவர்கள் இங்கேயும் வந்துட்டு 14ஆம் தேதி அதிகம் பிறந்தவங்க பர்சன்டேஜ் யார் பார்த்தா பெண்கள் தான். தேனீக்கள் ஓய்வே எடுக்காது, ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கும். 14ஆம் தேதி உள்ள பெண்களும் ஓய்வின்றி உழைத்து கொண்டே தான் இருப்பார்கள். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. வீட்டிலேயே இருந்தாலும் வருமானத்தை ஈட்டி கொடுப்பார்கள். 14ஆம் தேதி ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் பிறந்திருக்குன்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி உள்ளே இருக்கும். உங்கள் வீட்டில் பல பிரச்சனைகள் நடக்க வேண்டியது நடக்காமல் போகிறதுக்கும் அவ்வளோ சக்தியை அவங்க உள்வாங்கியிருப்பாங்க. ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். வாழ்க்கை அப்படிங்கிறதே வாழ்வதற்காக அல்ல, கொண்டாடுவதற்காக அப்படின்னு சொல்லுவாங்கங்க. சரிங்க, எங்கெங்க கொண்டாடுறது, ஒரே திண்டாட்டமால இருக்கு, என்னதான் செய்யறதுன்னே புரியலங்க, எதை செஞ்சாலும் வீழ்ச்சியே இருக்கே, எழுச்சியே வரமாட்டேங்குது அப்படின்னு ஏங்குற கண்களுக்கான மருந்தாக விளங்குவது தான் இந்த நிகழ்ச்சி. ஏன்னா உங்களுக்கான வெற்றியை உங்களாலேயே பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தாலே போதுங்க. அதற்கு உரித்தான பிரத்யேகமான நிறைய குறியீடுகள் இருக்கு. அந்த குறியீடுகளை பல ஆண்டு காலம் கடுந்தவம் இருந்து நமக்காகவே ரொம்ப அரும்பாடுபட்டு கண்டுபிடித்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற உயரிய நோக்கோடு நமக்காகவே ஒரு பொக்கிஷ பெட்டகம் மாதிரி கொடுத்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். அவரை இன்னைக்கு நமக்காக எந்த எண்ணை குறித்து சொல்ல போறாரு, அந்த எண்ணிற்கு உரித்தான குறியீடுகள் என்ன, அந்த எண்ணின் தன்மைகள் என்ன, வாங்க நேர்களே சார் கிட்ட பேசி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், கடந்த பல எபிசோட்ஸ்ல நீங்க ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்திற்கு உரித்தான பிரத்யேகமா நீங்களே கண்டுபிடித்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி நீங்க கண்டுபிடித்த டேட்டிற்கான குறியீடுகளை நீங்க எங்களுக்காகவே கொடுக்குறீங்க சார். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாரையும் மிரட்டுற ஒரு இடம், அதாவது நம்ம வீட்டில் மட்டும் இல்லை சார், ஃபாரின்லையும் பாத்தீங்கன்னாக்க இந்த 13 அப்படிங்கிற ஒரு எண்ணையே நிறைய பேர் டோர் நம்பரா வைக்கவே மாட்டாங்க. 12A, 12B அதுக்கப்புறம் 14ஆ போயிடுவாங்க சார். 13ஆம் நம்பர் வீடு இந்த மாதிரிலாம் நிறைய திகில் விஷயங்கள் வந்திருக்கு, படங்கள் வந்திருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட 13ஆம் எண்ண பத்தி நீங்க சொல்லப் போறீங்க. அதற்கு உரித்தான குறியீடும் சொல்லப் போறீங்க. ஓவர் டு யூ சார். 13ஆம் எண்ணின் குறியீடு கழுதை. கழுதை. பொதுவாக சொல்கிறேன்ல, கழுதையை பார்த்தாலே அதிர்ஷ்டம். சார், முதல்ல ஏன் சார் அந்த 13 பார்த்து இவ்வளோ பயப்படுறாங்க? சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே இது முடிச்சுட்டு அப்படியே அங்கேயும் வரேன், கேள்விக்கு பதில் வரேன். கழுதையை பார்த்தாலே அதிர்ஷ்டம் உண்மை. இப்போது நம்ம காலம்பரை எழும்புகிறோம், எழும்பி காலம்பரை எதெல்லாம் பார்த்துட்றோம், சிலது சொல்லியிருப்போம். காலம்பரை முகத்தில் முடிச்சுன்னா இன்றைக்கி அதான் நடந்தது சொல்கிறோம். அப்போது அது பொதுவாக சொல்கிறதுல உண்மையை கூட சொல்லிக்கிறாங்க, சொல்கிறவங்களுக்கு எது நடந்துச்சோ சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கழுத முகத்தில் முடிச்சு பாருங்களேன், அன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். சார், கழுத கூடயே இருக்கிற வண்ணம் அப்படியே தானே சார் இருக்காரு? அடுத்து நீங்கள் கேட்கலாம், நானே சொல்லியிருப்பேன். கழுத கூடயே இருக்கிற வண்ணம் அப்படியே தானே இருக்கிறான். அவன் கழுதையை தானே கூட்டிகிட்டு போகிறான். அப்படின்னாக்கா கடவுள் இருக்கிறாரு. கடவுள்கிட்ட நாம் எல்லா மனிதர்களாகி அவ்வளோ பேரும், இறைவா எனக்கு காரே கிடையாது, காரு வசதியை கொடு, வீடு வசதியில் வீடு கொடு, வச்சுக்கோ. காரை கொடுத்தாரு, வீடை கொடுத்தாரு. இல்லை முதல்ல சின்ன கார் கேட்டேன், சின்ன கார் கொடுத்தேன். எனக்கு இப்போ இருக்கிறதில் பெரிய லக்ஸரி கார் கொடுன்னு கேட்டேன், லக்ஸரி கார் கொடுத்தாரு. எனக்கு காரும் பத்தல, ஃப்ளைட்டு கொடுன்னா ஃப்ளைட்டு கொடுத்தேன். எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் அதே வாகனத்தில் கடவுளால் போக முடியுமா?
இல்லை போயிருக்கிறாரா? கரெக்ட். போக முடியாது. அவரால் கொடுக்க தான் முடியும், நம்மளால் போக தான் முடியும், நம்மளால் பெற தான் முடியும். அதே மாதிரி கழுதையை வளர்க்குறவர் அவர் ஓட்ட தான் முடியும், அது மேய்க்க தான் முடியும். அதனால் அவருக்கு இதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லை, அவருக்கு வர. அருமை சார், அருமை. அதனால் அது இருக்கட்டும். அதனால் கழுதையை காலம்பரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அன்றைய தினம் அவங்களுக்கு நடக்கிறது அவ்வளவும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். அப்போ கழுதையை பார்த்தாலே அதிர்ஷ்டம். 13ஆம் எண் கொண்டவர்களை திருமணம் செய்தாலே அதிர்ஷ்டம். இது மறுக்கலாம் முடியாது. டிவிஎஸ் கூட 13 தான், பிபிஎல் கூட 13 தான். அவங்க என்ன கெட்டு போயிட்டாங்களா இல்லை குறைஞ்சி போயிடுச்சிங்களா? வளர்ச்சி தானே. ஏன் அப்படிங்கிறது நான் பதில் சொல்லிடுறேன். முதல்ல சப்ஜெக்ட்டுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வரும். ஏன்னா 13ஆம் எண் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா அது என்ன சொல்ல போகிறாருன்ட்டு. கழுதையை பார்த்தாலே அதிர்ஷ்டம், 13ஆம் எண் கொண்டவர்களை திருமணம் செய்தாலே அதிர்ஷ்டம். ஆனால் இதில் 13 வந்து அதிகமாக இருக்குது ஆணோட பெண்கள் தான். அப்போது 13ஆம் எண் கொண்ட பெண்களை திருமணம் செய்தாலே அதிர்ஷ்டம் தான். அப்படின்னா 13ஆம் எண் கொண்டவர்களை திருமணம் செய்யும் ஆண்கள் திருமணத்துக்கு பண்ணும்போது ஒரு ஆர்டினரியாக இருப்பாங்க. இவங்களை திருமணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையின் வேறு லெவலுக்கு உச்சத்துக்கு போயிருப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் வந்துட்டு 13ஆம் எண் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான். அது அதிர்ஷ்டம், அதை பார்த்தாவே அதிர்ஷ்டம், உங்களை திருமணம் செஞ்சாலே அதிர்ஷ்டம். சரி, உங்கள் கேள்வி, சார் வெளிநாட்டிலலாம் 13ஆம் எண்ணை பார்த்தாவே எல்லோரும் பயப்படுறாங்களே அப்படின்னு போகும்போது சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா, நாம் நம்மளுடைய உள் மனசு உள் உணர்வு எதை சொல்லுதோ நாம் அதை அப்படியே பண்ணும்போது அது அதுவாக தான் ஆயிரும். நாம் எதை எதுவாக நினைக்கிறோமோ அது அதுவாக ஆயிரும். எட்டை பார்த்தா பயம் அப்படின்னுவீங்க. இப்போ நான் சொல்கிற ரகசியம், சைனாவை பொறுத்த வரைக்கும் அவன் 8 தான் அவனுக்கு அதிர்ஷ்டம். அந்த நாட்டுக்கே அதிர்ஷ்ட எண் எதுனா 8 தான். அவன் 8னா விடவே மாட்டான். அவனுக்கு 8ல் தான் அவன் எந்த காரியம் செய்வான். அதே மாதிரி சில நம்பர்லாம் நீங்கள் இப்போ அதே மாதிரி இந்த சனி பகவான் இருக்குது. சனி பகவானை நீங்கள் அவரை மாதிரி கொடுப்பவரும் கிடையாது, அவரை மாதிரி கெடுப்பவரும் கிடையாதுன்றீங்க. 8ஆம் நம்பர் அதுதான். ஜாதகத்தில் 8 வந்து சனியை தான் குறித்து தான் சொல்லுவாங்க. நீங்கள் அவரை வாழ்த்திக்கிட்டே இருந்து பாருங்க, சனி பகவான் மாதிரி கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் சுக்கர தேசையில் பிறந்தேன், எனக்கு சுக்கர தேசை தான் இப்போ நடக்குது. எனக்கு சுக்கர என்னென்னமோ சுக்கரை பற்றி பேசுவீங்க. யாருன்னா ஒருத்தராவது சுக்கர தேசையில் ஓகோன்னு வந்திருக்கீங்களா உலகத்தில் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆள் கூட கிடையாது. அப்போ சனி பகவானுடைய இதில் தான். அப்போ 8ம் அதே மாதிரி அதை பிறந்தவங்க அதை வந்துட்டு தொடுற இடத்துல தொடுற நேரத்தில் கரெக்டாக எதெல்லாம் எந்த இடத்துக்குலாம் நீங்கள் தொட்டிங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போயிடும். அந்த வேலையை தான் சைனாக்காரை செய்கிறான், அவன் வேறு லெவலுக்கு போயிட்டான். அதேமாதிரி 13 நாம் அப்படி நினச்சி வேண்டான்னு ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறதுனால அது வேலை செய்யலை. நீங்கள் அதை தொட்டு பாருங்கள், அது வேலை செய்யும். ஏன்னா 13ஆம் எண்ணில் பிஸ்னஸ்லாம் இது வரைக்கும் பண்ணி மாதிரி ஒரு 13ஆம் பேர் தோற்றதோ வரலாறு இல்லை. ஒருத்தரையாவது சொல்லுங்கள். அதுக்கு தான் உதாரணம் 2 பேரை சொன்னேன். நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். உலக அளவில் பார்த்திங்கன்னா 13 ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கு. அதை நம்ம எப்படி சனி பகவானை நம்ம வந்துட்டு அது வந்துருச்சுனாவே அதை அப்படியே பயந்து அது ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அது வேலை செய்யாது. அவர் நீங்கள் அதை வர்ணிச்சிக்கிட்டே அதுக்கு பலம் அதிகமாக உங்களுக்கு வேணும்னாக்கா, அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கணுன்னாக்கா, அதுக்கு பிரத்யேகமாக நீங்கள் செய்யும் பட்சத்தில் தான் அது வேலை செய்யும். எண்களும் அப்படி தான், குறியீடும் அப்படி தான். அப்போ உங்கள் 13ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குறியீடு 13 வந்து கழுதைனாக்கா, கழுதை பார்த்தாவே யோகம், அதிர்ஷ்டம். அதை பொறிச்சு நீங்கள் டெய்லி பாருங்கள், உங்களுக்கு தினமும் அதிர்ஷ்டம் கிடச்சிக்கிட்டு இருக்கும். பாக்கெட்லேயே வச்சுக்கிறலாம், இல்லைனாக்கா உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயும் வச்சுக்கிறங்க. உங்கள் குறியீடு 13ஆம் தேதி பிறந்தவங்க கழுதை. ஸோ அதை பார்த்தாலே அதிர்ஷ்டம் மாதிரி அதை அந்த குறியீடையும் கையில் வைக்கும்போது தினத்து அதிர்ஷ்டத்தை முதல் பார்வையே அதை பாருங்கள். கையிலே வச்சுக்கிறங்க. இது வந்துட்டு நீங்கள் உங்கள் டேபிள் மேலே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் சிலது வந்து டேபிள் மேலே வச்சுக்கிறங்க. இதை நீங்கள் பாக்கெட்டில் வைங்க. ஏன்னா அதிர்ஷ்டத்தை உங்கள்கிட்ட இருந்து வெளியே போக விடாதீங்க. அந்த சக்தியை கண்டிப்பாக அது கொடுக்கும். அதனால் வந்து 13ஆம் எண் அதிர்ஷ்டத்தை எப்போவுமே தக்க வைத்துக் கொள்வதற்கு கழுதை உருவம் பொறித்த உங்கள் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளுங்கள். அருமை சார். எல்லாரும் பயந்துட்டு இருந்த 13க்குள்ளே இவ்வளவு ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் எங்களுக்காகவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்ததாக 14ஆம் எண். கண்டிப்பாக 14ஆம் எண்ணின் குறியீடு வந்துட்டு தேனீக்கள். தேனி. நம்ம ஏற்கனவே கூட தேனி பார்த்தோம் இல்லைங்க? அது பனித்தேன், பனிப்பெண். அந்த தேனியிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பனிப்பெண்ணு தான் வரும். அது பெண் தேனி தான் வந்துட்டு எப்போவுமே செய்யும். அதிலே பனித்தேனின்னு வந்து பெண்கள் தான், பெண் தேனி தான் அதுலேயும் இருக்கும். இங்கேயும் வந்துட்டு இது தேனீக்கள்.
இது பனி தேனி இல்லை, ஆக்சுவல் தேனி. இந்த தேனீக்கள் வந்துட்டு 14ஆம் தேதி வந்து பிறந்தவர்கள். இங்கேயும் வந்துட்டு 14ஆம் தேதி அதிகம் பிறந்தவங்க பர்சன்டேஜ் யாருன்னு பார்த்தா பெண்கள் தான். ஆண்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதிகமாக சொன்னேன் நான். மற்றதெல்லாம் நான் சொல்லாமலே விட்டுட்டேன். இந்த பெண்கள் வரும்போது மட்டும் சொல்கிறது பெண் சிங்கப்பெண்ணின்றது அது வேறு இதெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்கிறேன். எல்லாத்தையும் மிகப்படுத்தி சொல்லலை, அதுதான் உண்மை. நீங்கள் அதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒரு அனலைசேஷன் பண்ணி பார்க்கும்போது ஆமாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போ இந்த 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேனீக்களை ஏன் சொன்னோம் குறியீடு ஆக அப்படின்னாக்கா, தேனீக்கள் ஓய்வே எடுக்காது, ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கும். 14ஆம் தேதி உள்ள பெண்களும் வந்து ஓய்வின்றி உழைத்து கொண்டே தான் இருப்பார்கள். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க, குவாலிஃபைடாக இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க. இல்லை ஒரு ஒரு சில பேர் வீட்டில் இருக்காங்களே, இருந்தால் கூட பணிப்பெண்ணினுடைய வேலை எவ்வளோ இருக்கோ அதை விட 2 மடங்கு தான் செய்ய போகிறாங்க. வீட்டிலேயே இருந்தாலும் வருமானத்தை ஈட்டி கொடுப்பார்கள். ஹோம் பிஸ்னஸ். ஆமாம், ஹோம் மேக் பண்ணி அதெல்லாம் சம்பாரித்து கொடுத்துருவாங்க. ஒரு தேனீக்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. ஏற்கனவே தேனீக்கள் பற்றி சொல்லியிருக்கிறோம். அதே சக்தி எல்லா தேனீக்களுக்கும் உண்டு. அதேமாதிரி 14ஆம் தேதி ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் பிறந்திருக்குன்னு சொன்னாக்கா, அந்த வீட்டில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி உள்ளே இருக்கும். உங்கள் வீட்டில் பல பிரச்சனைகள் நடக்க வேண்டியது நடக்காமல் போகிறதுக்கும் அவ்வளோ சக்தியை அவங்க உள்வாங்கியிருப்பாங்க. மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அந்த சக்தி அந்த 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 அஃபெக்ட் ஆகிற சமாச்சாரத்தை அவங்க உள்வாங்கிட்டு மற்றவங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துருப்பாங்க. அதுதான் 14ஆம் தேதிக்கு உண்டான குணம். காரணம், தேனீகளுக்கு எப்படி ஒரு தனி இறை சக்தி இருக்குதோ, என்ன இறை சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சித்தர்கள் வேறு ரூபத்தில் ஊடுருவி அவங்களுடைய கூடு விட்டு கூடு பாயிற ஊடுருவி செய்கிறதுல அதிகமாக அவங்க விரும்புகிறது தேன் தான். அப்போ தேனீக்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அப்போ சித்தர்களே அதுக்குள்ளே ஊடுருவாங்க அப்படின்னாக்கா, அப்போ அதுக்கு தேனீக்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கத்தானே செய்யுது. அதே மாதிரி 14ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் ஒரு தனி சக்தி இருக்கிறது. என்னென்னாக்கா, மற்றவர்கள் ஆமாம் தேனி கூட தான் மற்றவங்க நல்லா இருக்கணும். அது அது கொடுக்குற தேன் நல்லா தானே இருக்குது. தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேனில் 2 இருக்குது. தேன் சாப்பிட்றதில்ல, ஹனி சாப்பிட்றதில்ல. என்ன 2 இருக்குன்னாக்கா, உடம்பு மெல்லிசாக ஆகணுன்னாலும் தேனை குடிக்கலாம், உடம்பு போடணும் அப்படின்னா கூட தேனை குடிக்கலாம். என்ன ஹாட் வாட்ரு, கூல் வாட்ரு, அதை மாற்றிக்கிட்டு தேனை ஊற்றிக்கிட்டீங்கன்னாக்கா மாறுபடும். தேனில் நிறைய பாருங்கள், குழந்தைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, தேனில் தான் கலந்து கொடுக்குறாங்க. தேன் டெய்லி ஒரு ஸ்பூனை நீங்கள் நல்லா சுடு தண்ணியில் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு குடிச்சிங்கன்னாக்கா உடம்பு குண்டாக இருக்கிற உடம்பு, ஃபேட்டாக இருக்கிற உடம்பு தின்னாயிரும். நான் ரொம்ப தின்னாக இருக்கிறவங்க ஃபேட்டாக போடணுன்னாக்கா பச்சை தண்ணியில் விடுங்க, ஒரு ஸ்பூனு தேனை விட்டுட்டு குடிங்க, உடம்பு அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா பாலிஷாக உடம்பு போடும். அதனால் தேனை ஒன்றுமே செய்யாமல் சும்மா குடித்தா கூட உடலில் நல்ல ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடும். நரம்பு மண்டலத்தை அவ்வளோ வலுவாக நரம்பு மண்டலத்தில் அவ்வளோ வலுப்படுத்துகிறோம். தேனி மற்றவங்களுக்காக நன்மையே செஞ்சிகிட்டு இருக்கு. 14ஆம் தேதி பிறந்தவங்களும் அந்த வீட்டுக்கே நன்மையே செஞ்சிட்ருப்பாங்க. உங்களுடைய குறியீடு தேனி. தேனியை சிம்பிளாக பொறித்து உங்களுடைய பேக்கெட்டில் வைங்க, ஹேண்ட்பேக்கில் வைங்கள். தேனிக்குண்டான சக்தியை உங்களுக்கும் கிடைக்கும். தேனி வாழ்க்கை நீங்கள் வாழலாம். அருமை சார். வெறும் எண்கள் தானே அப்படின்னு நினச்ச எங்களுக்கு, எண்கள் நம் வாழ்வின் கண்கள் அப்படின்னு புரிய வச்சிங்க சார். இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உடலில் கண் எவ்வளோ முக்கியமோ, அந்த மாதிரி நம்முடைய உயிர் நாடியாக விளங்கக்கூடியது இந்த எண்கள். நம்ம பிறந்த அந்த தேதி அப்படிங்கிறது அவ்வளோ மேஜிக், அவ்வளோ மிராக்கிள்ஸை நம்ம வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு எபிசோடில் சொல்ல எங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே தெளிவாக புரியுது சார். கொடானுக்கூடிய அன்படைஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க 14ஆம் எண் வரைக்கும் இப்போ பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக 15லேருந்து 31ஆம் எண் வரைக்கும் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. உங்களுக்காகவே அந்த எண்ணிற்கு உரித்தான பிரத்யேகமான விளக்கங்கள் என்ன, குறியீடுகள் என்ன, அந்த குறியீட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதன் தனித்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களும் வருது. நிறைய வீடியோஸ் உங்களுக்காகவே நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி சேனலில் வந்துட்டே இருக்கு. மறக்காமல் பாருங்கள். உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.